இந்த வீடியோ எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். அந்தளவுக்கு நான் விஷுவலில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. சரிங்களா, வீடியோ வந்து அங்கே அந்தளவுக்கு நான் எடுக்கலை. ரீசன் வந்து நான் தண்ணியில் ஆட்டம் போட்டு ஜுரம் வந்து படுக்கிறதுக்காக அப்போ ரெடியாக இருந்ததுனால ஸோ அந்தளவுக்கு நான் விஷுவலில் முக்கியத்துவம் கொடுக்கல. கண்ணா பின்னான்னு வந்து சின்ன சின்ன மீனுங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு ஸோ வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ வாங்க அன்னைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி பிடிச்ச மீனுங்க வந்து என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை. எல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. அதிகபட்சம் இருக்கிறதுலே பெருசாக பிடிச்சது ஒரு 2.5-3 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். 3 இன்ச்சு கூட இருக்காது, 2.5 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே வந்து அன்றைக்கி பெருசாக பிடிச்சது. ஸோ நேம்லாம் எனக்கு தெரியலை, குத்து மதிப்பாக அடித்து விட்றேன். கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ அன்றைக்கி மீன் வந்து எப்படி பிடிச்சோம் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா, நான் வந்து ஒன்றுமே பிடிக்கல. அன்றைக்கி ஒரு பையனை கூட்டின்னு போயிருந்தேன் கூட. ஸோ அவனை தான் வந்து வச்சு பிடிக்க வச்சுருந்தேன். நிறைய பிடிச்சான். நான் வந்து ஒரு 2-3 பிடிச்சிருப்பேன், அவன் ஒரு 6-7-8 கிட்ட வந்து பிடிச்சிருப்பான். ஸோ அங்கே ஊறுபட்ட தண்ணி ஆக்சுவலாக மழை வந்து ரொம்ப அதிகமாகி 2வது மழைக்கு அப்புறம் போனேன். சரிங்களா, ஒரு புயல் வந்து மழை பெஞ்சுது, அப்புறம் திருப்பி இன்னொரு புயல் வந்து மழை பெஞ்சது பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து நான் போய் பிடிச்சேன். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஃபுல்லாக தண்ணியும் வந்து நல்லா காமிக்க பார்த்துருப்பேன். ஸோ தண்ணி வந்து அவ்வளோ அதிகமான தண்ணியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் பிடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. எனக்கு இந்த கோழியில் பழக்கமானவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல வந்து தூண்டிமுள் போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக பிடிச்சாங்க. ஆனால் நிறைய இந்த நம்ம இதில் சொல்லணும்னா கேட்ஃபிஷ் தான் வந்து மாட்டிகிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து சாப்பிட்ற மீன் மாட்டுமா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை கவர் பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் அவங்க காலையிலேருந்தே ஒரு 4-5 மீன் தான் பிடிச்சிருந்தாங்க. அப்போனா நான் மதியானக்கிட்ட அங்கே போனேன். அவங்க கூட உட்காந்தேன் அப்படின்னா ராத்திரி வரைக்கும் உட்காந்தா தான் ஒரு 4 மீன் பிடிக்கிறதாச்சும் வீடியோ எடுக்க முடியும். சுத்தமாக வேலைக்கு ஆகாது. அதனால் அதை நான் கவர் பண்ணலை. அந்த கேட்ஃபிஷ் பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா கேட்ஃபிஷ்லாம் சாப்பிட முடியாது, அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டாங்க, சின்ன சின்னதாக மாட்டுச்சு. ஸோ அந்த பையன் தான் வந்து நெட்டை வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் என்னமோ வந்து பண்ணி ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிக்க பார்த்தான். நிறையவே வந்து பிடிச்சான். ஒரு சிலது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி மழை தண்ணியில் இருக்கிற மீனை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா வந்து அதை நம்மளால் வளர்க்க முடியும். சரிங்களா, ஏன்னா இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ அது எல்லாத்தையுமே அதை நம்ம நல்ல தண்ணியில் போட்டே வந்து வளர்க்க முடியுது. எங்கள் வீட்டில் கிட்ட கடல் இருக்குது. ஸோ கடலில் இருக்க மீனை வளர்க்க முடியாது. ஆறு இருக்குது, ஆறும் கடலும் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஸோ அதுவும் சால்ட் வாட்டர் ஃபிஷ் தான். குளத்து மீன் இல்லை ஏரி மீன் தான் நம்மளால் வளர்க்க முடியும். இப்போ இங்கே வந்திருக்க மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துலேருந்து வந்தது தான். மழை பெஞ்சு குளம் நிரம்பி ஊருக்குள்ளே வந்த தண்ணியில் இருக்கிற மீனுங்க. ஸோ இது எல்லாமே குளத்தில் இருந்த மீன். ஸோ சும்மா மழை பெஞ்சு அப்படி நின்றுச்சுன்னா அதில் மீன் வந்துடாது. குளத்துலேருந்து எல்லாம் அடிச்சுட்டு வந்தது தான். நிறைய பெரிய பெரிய அந்த ஜிலேபின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து ஓடிச்சு. ஒன்று கூட வந்து ஆனால் அது மாட்டல, அதெல்லாம் பெருசாக வந்து ஓடிச்சு. அதெல்லாம் பிடிச்சாலும் வேஸ்ட்டு தான். ஸோ சின்ன சின்னதாக இருக்கிறதவே வந்து நான் திருப்பி விட போகிறேன். சரிங்களா, ஸோ என்னென்ன பிடிச்சிருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எண்டில். அதையவே வந்து நாளைக்கு நான் எடுத்துகிட்டு போய் திருப்பி விட்டுடலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இடம் வந்து வேஸ்ட்டு தான், அதை சும்மா வளர்த்து நான் என்ன பண்ண போகிறேன். அதனால் கொண்டு போய் விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஒரு 10 மீன் தான் மாட்டியிருக்கோம். அந்த 10 மீனுக்கு அன்றைக்கி பிடிக்கிறப்ப நான் வருத்தப்பட்டேன். ஸோ என்னடா இது 10 மீன் தான் மாட்டியிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அதை திருப்பி கொண்டு போய் விட்றேன். அப்போ நிறைய மாட்டியிருந்தால் இன்னும் நான் யோசிச்சிருப்பேன். நான் ஆனால் மெயினாக அங்கே என்ன ஃபிஷ்ஷை எதிர்பார்த்து போனேன் அப்படின்னா வந்து கோராமி, அப்புறம் இந்தியன் வாட்டர் பீட்டா. சரிங்களா, மெயின் வந்து இந்தியன் வாட்டர் பீட்டா, அதை தேடி தான் நான் போனேன். சின்னதில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். கண்ணா பின்னான்னு கிடைக்காதெல்லாம் சாவடிச்செல்லாம் போடுவேன். இப்போ வந்து அது எல்லா இடத்துலையும் தேடுறேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டுது. சூப்பராக இருக்கும் இந்தியன் கோராமியும் இந்தியன் பீட்டாவும். ஃபைட் பண்ணும், ப்ரீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ நான் ப்ரீட்லாம் ட்ரை பண்ணதில்லை, பட் ஃபைட் பண்ணும். இந்தியன் கோராமியும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதை தேடி தான், அதை லைக் பண்ணி தான் போனேன். அது கிடைக்கலன்னொன்னுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆகிடுச்சு. அது இல்லை, அங்கே சுத்தமாக கிடையாது. எங்கள் ஏரியாவில் இருக்க குளம் நிரம்பி வந்துச்சு அப்படின்னா வந்து அதில் இருக்கும். ஸோ எங்கள் ஏரியாவில் குளம் நிரம்பாத மாதிரி ஒரு டேம் மாதிரி கட்டிட்டாங்க. நிரம்பிச்சு அப்படின்னா அழகாக வந்து தண்ணியை கடலுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முன்னே சின்னதில் இருக்கிறப்பெல்லாம் அப்படி கிடையாது, நிரம்பி தண்ணி வந்துடும். எங்கள் குளத்தில் இருக்க மீன் எல்லாத்தையுமே வந்து பிடிப்போம். டேங்க் கிளீனர் எல்லாமே இருக்கும் எங்கள் குளத்தில். ஓகே, ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து அந்த மாதிரி மீன் தான் இருக்கும்னு நினச்சி தான் நான் இந்த இடத்துக்கு போனேன். இது வந்து அத்திப்பட்டு புதுநகர், எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். எனக்கு கோழி வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து அத்திப்பட்டு புதுநகரில் கொஞ்சம் நிறைய பேர் தெரியும். இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா ஜாலியாக இருக்கும். அதை நான் எதிர்பார்த்து போனேன். அந்த பையன் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு, சுத்தமாக வந்து போர் அடிக்கலை. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அந்த ஃபிஷ்ஷிங் நெட்டை வச்சு ஃபிஷ் பிடிக்கிறவங்க கூடயும் உட்காந்துருந்தேன். அங்கேயே வந்து போர் அடிக்கலை. ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. என்ஜாய் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணோம். மீன் பிடிச்சதையும் வந்து இப்போ திருப்பி கூட போகிறோம். ஸோ என்னென்ன மீன் மாட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் தான் விட்டேன். அதில் வந்து இந்த பார்பு வந்து இந்தியன் பார்பு ஒரு 2-3 சின்னதாக இருக்குது.
அப்புறம் இந்த கல்கோடுவா அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். பட் அதுக்கு எக்ஸாக்ட் நேம் அதுதானான்னு தெரியல. ஸோ அது வந்து பொடிசாக வந்து மாட்டியிருக்கு. அதை எப்படி நான் தான் பிடிச்சேன். அது எப்படி பிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரையில் தண்ணி கரையில் வந்து ஒரு 7-8 வந்து கூட்டமாக அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ காலை வச்சு அப்படி தட்டணும்னு வச்சுக்கோங்க, வந்து தரையில் விழுந்துரும். அப்படி தான் அந்த பொடிசுங்களை நான் பிடிச்சேன். அன்னைக்கு பண்ணதுலேயே வந்து இந்த காலை வச்சு அடித்து பிடிச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சின்னதில் இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே மீன் எங்கேயாச்சும் போதா காலை வச்சு தான் அடித்து பிடிக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவேன். அதில் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திடீர்னு பார்த்த உடனே அந்த 7-8 குட்டிங்களை வந்து அப்படி தான் பிடிச்சேன். காலை வச்சு பிடிச்சதை பெரிய விஷயமா சொல்லலை, பட் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சின்னதில் பண்ண ஒரு விஷயத்த இப்போ பண்ணி மீன் பிடிச்சேன் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்புறம் இந்தியன் கப்பி வந்து நிறைய இருந்துச்சு கலர்லெஸ்ஸாக. அதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டோம். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்தியன் கப்பி. ஸோ அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து அங்கே யூனிக்காக மாட்டலை. யூனிக்காக மாட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ முதல்ல எடுத்த உடனே வந்து போட்டிருப்பேன். பட் யூனிக்காக மாட்டலை. அதனால தான் இத்தனை நாள் கழிச்சு இழுத்தடிச்சு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் கிவ்அவே பற்றி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், பட் எண்டிங்கில் வந்து சொல்கிறேன். ஸோ கிவ்அவே வந்து கண்டிப்பாக போடுறேன், சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு பேர்ட்ஸ் ஷாப் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் கிவ்அவே வீடியோ தான் வந்து நான் போட போகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண செக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு கழுவி ஊற்றாதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ரொம்ப டிலே பண்ணி போடுற ரீசன் அதுதான். பட் எடுத்துட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ போயிட்டு வரேன். புஷ்டியா இங்கே எத்தனோ என்ன சிரிப்பாக இருக்கு? என்ன மீன்? அதே மீனா? வாலில் மச்சம் இருக்கு. இதுதான் பார்புன்னு நான் ப்ரோ போடு. கீழே போட்டுறாத. என்ன ரோட சுத்தம் பண்றியா? அப்படின்னே வச்சுக்கோங்க. ஹரி அதுல இங்க பாரு, இதுல வெறும் கல்லே இறங்கி நந்து பண்ணறா. ஹரி இதுல இறங்கி பிடிக்கலாம், வாடா. இறங்கி இந்த வீட்டுக்குள்ள போனாரு. அதான் இறங்கி அப்ப இறங்கலாம்டா. அவர் வெறும் கல்ல இறங்கினாரு. நீ வேற செருப்புலாம் போட்டுக்கல, இறங்கு. ஏய் இறங்கி நிக்குவா. அவர் இறங்கி போனாரான்றான். எப்பறாரு டக்குனு காலை வச்ச? ஏய் அவர் இறங்கி போனாரா வெறும் கால? கொஞ்சம் ஆழம் தானா, ரொம்பலாம் இல்ல. நான் முதல் நீங்க தான் பாதரசாலை போனா கூட காப்பாற்றிக்கலாம். ஏன் நம்மளும் ரொம்ப நேரம் ஆகுமா? எனக்கு தண்ணி நல்ல பயம் ஊழ்ந்துருக்கேன்ல. ஏய் சி வா தர, அவ்வளவுதான். ரியாக்ஷன் குத்த பாத்தியா அண்ணா நீ? அரே சும்மா ஆழத்துல போட்டு பாரு. இங்க அப்படியே கால் கீழே இல்லடா, கொஞ்சம் மூளைக்கா போடுறா. ஓட்டு ஓட்டு. அதுக்கு அங்கேயே மாட்டுச்சு. இங்கதான் நான் நிறைய ஓடின்னு இருக்கு பாரு. எல்லாம் திரும்ப சுத்தி ஃபுல்லா தண்ணி தான்.